அண்மை செய்தி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரம் தொடர்பாக புதிய விசாரணைக்கு சட்டப்பேரவை செயலர் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு பேரவை செயலர் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பின் நோக்கம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரம் தொடர்பாக புதிய விசாரணைக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் 30ஆம் தேதி ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுடன் விசாரணை நடைபெறும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 30 நிமிடங்கள் விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் இபிஎஸ்ஸிற்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் முன்பாக விளக்கம் அளிக்க புதிய கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விளக்கத்தை அளித்திருந்தார்கள். இருந்த போதிலும் கூட கூடுதல் விளக்கம் தேவைப்படக்கூடிய நிலையில்தான் இரு தரப்பினரையும் அழைத்து விளக்கங்கள் கோர விரும்புவதாக பேரவைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படிதான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் விளக்கம் அளிக்க கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் 11 மணிக்கு இந்த விசாரணை என்பது தொடங்கும் எனவும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரை மணி நேரம் விசாரணை நடைபெறும் எனவும் இதில் இபிஎஸ்ஸும் பங்கேற்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரம் தொடர்பாக புதிய விசாரணைக்கு சட்டப்பேரவை செயலர் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு பேரவை செயலர் தற்பொழுது அழைப்பு விடுத்துள்ளார். இந்த அழைப்பின் நோக்கம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரம் தொடர்பாக புதிய விசாரணைக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் 30ஆம் தேதி ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுடன் விசாரணை நடைபெறும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 30 நிமிடங்கள் விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் இபிஎஸ்ஸிற்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸ் முன்பாக விளக்கம் அளிக்க புதிய கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விளக்கத்தை அளித்திருந்தார்கள். இருந்த போதிலும் கூட கூடுதல் விளக்கம் தேவைப்படக்கூடிய நிலையில்தான் இரு தரப்பினரையும் அழைத்து விளக்கங்கள் கோர விரும்புவதாக பேரவைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படிதான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் விளக்கம் அளிக்க கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் 11 மணிக்கு இந்த விசாரணை என்பது தொடங்கும் எனவும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரை மணி நேரம் விசாரணை நடைபெறும் எனவும் இதில் இபிஎஸ்ஸும் பங்கேற்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.